friends, welcome to Craft New channel. இப்போ தான் நம்ம சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா FEVIGUM வச்சு நம்ம clear slime, அதாவது FEVIGUM அந்த ரியல் கலர் வச்சு நம்ம ஏதாவது ஒரு clear slime மாதிரி பண்ணலாம் அப்படின ஒரு ஐடியால தான் இருக்கேன். சோ அது வந்து நீங்க ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்பீங்க. சோ அந்த slime வந்து இன்னைக்கு எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஒரு பவுலும் and அதுக்கான ஸ்பூனும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து நம்ம இந்த FEVIGUM வச்சு மட்டும் தான் நம்ம இன்னைக்கு வந்து slime வந்து மேக் பண்ண போறோம். So FEVIGUM வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 10 ரூபாய் அந்த பாட்டில் இது. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கால் வசி நான் ஃபுல்லாவே ஊத்திட்டேன் ஓகேங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப்டிங்ஸ் வாங்கும்போதே பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் ஊத்தி வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன். இன்னைக்கு வந்துட்டு ஃபுல்லாவே முக்காவசி ஃபுல்லாவே நான் ஊத்திட்டேன். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட தண்ணி தான் ஆட் பண்ணனும். நார்மல் வாட்டர் தான். சோ அத ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். mix பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா கிளியரா இருக்குமா தண்ணியோட mix ஆயி வேற மாதிரி ஆயிடுமா அப்படி நினைச்சிட்டே இருந்தேன். and mix பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கலங்கலாகற மாதிரி இருந்தது. அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நமக்கு கிளியரா இந்த மாதிரி வந்துட்டு ஆயிடுச்சு. இப்போ பாருங்க நமக்கு வந்துட்டு FEVIGUM slime வந்துட்டு பண்றதுக்கு நம்ம FEVIGUM-ஐயும் தண்ணி நல்லா mix பண்ணிடுறோம். அடுத்து நான் இதல வந்துட்டு பாத்தீங்கன்னா போராக்ஸ் ஆக்டிவேட்டர் வந்துட்டு நம்ம அன்னைக்கு mix பண்ணி வெச்சதுதான். சோ இதே வந்துட்டு நல்லா தான் வொர்க் அவுட் ஆகும்னு நினைச்சு தான் நான் வந்து இதல பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ வந்துட்டு நமக்கு சூப்பரா வந்துட்டு ஸ்லைம் மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு டைம் போட்டுட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் mix பண்ணனேன். சோ ஸ்லைம்லாம் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல டைமிங் கிடைக்கணும். and அந்த டைமிங்ல வந்துட்டு நம்ம ரொம்ப பொறுமையா ரொம்ப இன்ட்ரஸ்ட் எடுத்து நம்ம பொறுமையா செஞ்சோம்னா நமக்கு சூப்பரான ஸ்லைமா வந்துட்டு மாறும். அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் வந்துட்டு பண்ணனேன். எப்பவுமே நம்ம ஸ்லைம்னா டக்கு நமக்கு வந்துட்டு வந்தராது. நம்ம கொஞ்சமாவது நமங்களோட எஃபர்ட் வந்து போடணும் கண்டிப்பா. சோ இப்போ பாருங்க நான் வந்து நல்லா mix பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு டைம் வந்துட்டு போராக்ஸ் ஆக்டிவேட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிட்டு இருக்கேன். Actually வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்ரை தான். கிளியர் ஸ்லைமா வந்துட்டு வருதா அதோட ரியல் கலர்லயே வந்து நம்ம பண்ணி பாப்போம் அப்படிங்கற மாதிரி தான். ஏனா FEVIGUM பாத்தீங்க அப்படினா ஒரு மாதிரி ஒரு yellow இல்லாம ஒரு லைம் கலர் மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம கொஞ்சம் அது என்ன சொல்றது அது ஒரு நல்ல கிளிட்டர் மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன் கலர் நல்லா இருக்கும். சோ கோல்டன் கலர் மாதிரி இருக்கும். சோ அதுல வந்துட்டு நம்ம ரியலா பண்ணோம்னா நமக்கு எப்படி வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு வருது அப்படிங்கறத டெஸ்ட் பண்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவை நான் வந்துட்டு ஷூட் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க நமக்கு ஸ்லைம் வந்துட்டு full and full வந்துட்டு மாறிடுச்சு. இதுக்கு மேல வந்துட்டு நம்ம ஆக்டிவேட்டர் வந்து போட தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் வந்து கையில எடுத்து நம்ம mix பண்ணிக்க போறோம். சோ கையில வெச்சோனே பாத்தீங்கன்னா ஒட்டுமா என்ன அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட்டாவே இருந்தது. ஒட்டுச்சு லைட்டா நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு போராக்ஸ் ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பூன்ல mix பண்றதை விட இந்த மாதிரி நமக்கு ஸ்லைம் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையில mix பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்லைமோட எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். சாஃப்ட்டா இருக்கட்டும் or சவுண்ட் எஃபெக்ட்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கையில mix பண்ணும்போது நமக்கு வேற மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஸ்பூன்ல வேற mix பண்றது வேற நம்ம கையில mix பண்றது வேறயா வந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்க நம்மளோட ஸ்லைம் வந்துட்டு full and full வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. and இது நம்ம விளையாட தான் நமக்கு ஒரு சாஃப்ட்டான மட் ஸ்லைம் மாதிரி தான் நமக்கு வந்துட்டு வரும். இதோட சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இதுலயே வந்து வெச்சிருக்கேன். சோ நல்லா கேட்டு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துது இதோட சவுண்ட் எஃபெக்ட். சோ ஸ்லைம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி கலர்ல வந்திருக்கு. சோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருந்துது இந்த சவுண்ட் எஃபெக்ட். एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைம் இப்போவே வந்து பாத்தீங்கன்னா நான் பின்னாடி வந்துட்டு ஒரு சப்பாத்தி கட்டை வச்சிருக்கேன். இது வந்து நம்ம கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ற சப்பாத்தி கட்டை தான். சோ அதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைட்டா ஒட்டிட்டு தான் இருந்தது. நம்ம விளையாட நமக்கு வந்துட்டு சரியாயிடும் தான் நான் நினைச்சிட்டு விளையாடிட்டே தான் இருந்தேன். एक्चुअली விளையாடுறதுக்கு வந்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது இந்த ஸ்லைம் வச்சு. நம்ம போராக்ஸ் போட்டுருக்கனால அதோட ஸ்லைமோட பதமே வந்துட்டு வேற. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏரியல் பவுடர் வச்சு நம்ம ஸ்லைம் வந்துட்டு பண்ணிருப்போம். அதுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் வந்துட்டு இருக்குது. and இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க ஸ்லைம் வந்துட்டு பண்ணனும்னா கண்டிப்பா போராக்ஸ் வாங்கி வெச்சுக்கோங்க. நம்ம எல்லா இதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம போராக்ஸ் ஆட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்லைம் வந்துட்டு கிரியேட் ஆகுது. சோ நானுமே வந்து பாத்தீங்கன்னா போராக்ஸ் வச்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்லைம் நம்ம வந்து பண்றோம். and அதுவே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு. அந்த கிராஃப்டிங்ஸ் நம்ம வாங்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைம் வந்துட்டு பண்ணோம். பட் அது வந்து அவ்வளவுக்கு நல்லாவே இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வந்து நம்ம ரொம்ப நாள் வெச்சுக்கலாம்.
போராக்ஸ் போட்டிருக்கனால சீக்கிரம் வந்து நமக்கு கெட்டும் போகாது ஓகேங்களா. நம்ம மற்ற ஸ்லைம்லாம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா லிக்விட் ஆயிரும், அது வந்துட்டு கெட்டு போயிடும். நம்ம ஃப்ளார்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு அந்த மாதிரி தான் ஆகும். பட் இது மாதிரி நம்ம போராக்ஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்காது. ஸோ இதுவரையும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நல்லா வந்து சூப்பராக வர ஸ்லைம் மட்டும் அப்லோட் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்லைமில் வந்து பார்த்திங்கன்னா போராக்ஸ் இல்லாத டைமில் ஷேவிங் க்ரீம் வச்சு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஃப்ளார் வச்சு நம்ம 2-3 ஸ்லைம் வந்துட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா போராக்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு கிளியர் ஸ்லைம் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிளியராக தான் வந்திருக்கு. அந்த ஃபெவிகம்மோட கலர் மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து எல்லோ கலரில் ட்ரை பண்ணேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான ஃபெவிகம் ஸ்லைம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ஃபெவிகம் இருந்தது, போராக்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்லைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் போராக்ஸ் இல்லாமையும் ஆர் போராக்ஸ் வச்சோம் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்லைம்லாம் நம்ம பண்ணலாம். உங்களுக்கு வேறு என்ன ஐடியாஸ்லாம் ஸ்லைம்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக இந்த எல்லா வீடியோஸும் போட நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னாச்சுன்னா இந்த பபிள்ஸ் மட்டும்தான் வர மாட்டேங்குது இந்த ஸ்லைமில், மற்ற ஸ்லைம் மாதிரி தான் நமக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு இதோட ஃபினிஷ் ஆகுது. நான் ஸ்லைமோட சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்லைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு விதமான ஸ்லைமில் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஸ்லைமும் வாங்கி வச்சுருக்கோம், அது ரிவ்யூ வேறு போடணும். ஸோ ஒரு கிராஃப்ட் வீடியோ அண்ட் ஒரு ஸ்லைம் ரிவ்யூ ஆர் ஸ்லைம் மேக்கிங் வீடியோ இந்த மாதிரி தான் நம்ம சேனலில் வந்துட்டு வரும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.